எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் தளபதி ஃபேன் சுந்தர் பேசுகிறேன். விஜயண்ணா உங்களுக்கும் வணக்கம். நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அரசியலுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாத வருமானம் வந்துட்டு 10,000 வர மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய கம்பெனி வந்துட்டு நம்ம ஊரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிலேருந்து ஒவ்வொரு தமிழ் குடும்பத்துக்கும் நீங்கள் வந்துட்டு ஷேர் கொடுக்கணும், ஓகேங்களா? ஷேர் கொடுத்தா தான் அவங்க கம்பெனி ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை வச்சு அந்த மூலமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபா நீங்கள் வந்துட்டு மாத வருமானம் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கணும். இதை செஞ்சிங்கன்னா உங்கள் அரசியல் வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன், இவ்வளோ விஷயத்தெல்லாம் விட்டுட்டு ஏன் இதை வந்துட்டு நீ சொல்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். இங்கே வந்துட்டு எஜுகேஷன் வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்கிது, சாப்பாடு வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்கிது. ஆனால் அந்த எஜுகேஷனை கண்டினியூ பண்ணோம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு குடும்ப சுச்சுவேஷன் சரியில்லாமல் நிறைய பேர் வந்துட்டு படிப்பை விட்டுட்டு போகிறாங்க. அது எஜுகேஷன் ஃப்ரீயாகவே கிடைச்சாலுமே குடும்ப சுச்சுவேஷன் இருக்குது, வேலைக்கு போனால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு போயிடுறாங்க. அப்போது ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு வந்துட்டு கஷ்டப்படுறதுனால தான் முக்கால்வாசி பேர் வந்துட்டு எஜுகேஷன்லாம் விட்டுடுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது மினிமம் கேரண்டியாக வந்துடும் அவங்க ஃபேமிலிக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே நல்லா படித்து நல்லா முன்னேறுவாங்க. ஸோ இது வந்துட்டு உங்கள் ஃபேனாகவும் ஒரு மக்களில் ஒருத்தனாகவும் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன ஐடியா. இதை உங்கள் தேர்தல் அறிக்கையில் வந்துட்டு நீங்கள் வைப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.